ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பருப்பில்லாத சாம்பார் ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து 5 நிமிஷம் தான், சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு அது இட்லி வேக முன்னாடி இந்த சாம்பார் ரெடி ஆயிடலாம். அவ்வளோ சீக்கிரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி மட்டும்தான், வேறு பச்சை மிளகாய், அவ்வளோதான். அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இட்லி சூடாக ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த இட்லிக்கு மேலேயே சாம்பாரை ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தாலே குழந்தைங்க வந்து மென்னே சாப்பிட வேணாம், அப்படியே கரைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும் சாம்பார் வந்து. அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மதியத்துக்கு வந்து சாதம், புளி சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இது வந்து துவையல் அரைக்கிறதுக்கு நான் வந்து கொத்தமல்லி விதையை வச்சு தான் இன்றைக்கி துவையல் அரைக்க போகிறேன். இலை இல்லை, கொத்தமல்லி இலை. முன்னாடியெல்லாம் இந்த கொத்தமல்லி விதை வச்சு துவையல் அரைக்கிறது நல்லாயிருக்கும், ஃபேமஸாக செய்வாங்க பழைய காலத்தில். பாட்டி அம்மா அவங்களாம், நம்ம அம்மாவங்களாம். இப்போ எல்லாம் அதை ரெடி பண்ணுறது யாரும் கிடையாது. இன்றைக்கி அதை ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி விதை, தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் ஒரு அளவுக்கு சில்லு எடுத்து வச்சுருக்கேன், 4 வெள்ளைப்பூடு பல், அப்புறமா வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்துக்கிடலாம். இது வறுத்துட்டுன்னு தேங்காய் வந்து எண்ணெயிலே வறுத்தாச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகினாலும் கெட்டு போகாது. அதோட கொஞ்சமாக புளி எல்லாம் வறுத்து எடுக்கிறப்போ கடைசியில் வந்து நம்ம இந்த மல்லியை வந்து சேர்த்து அந்த சூடான சட்டியிலே அப்படியே கிளறி விட்டோம்னா சரியாயிரும். அவ்வளோ ரொம்ப கருக விட்டோம்னா ஒரு கருகல் வாடை அடிக்கும், துவையல் நல்லா இருக்காது. இது வந்து இட்லிக்கும் கூட, சூடான இட்லிக்கு நம்ம அப்படியே தண்ணியை கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு, உளுந்தம்பருப்புலாம் தாளிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் போட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி துவையல் இருக்குது. இது ஒரு பக்கம் வறுத்து ஆற வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து புளியோதரை பொடியும் இன்றைக்கி காலியாகிடுச்சு. அதுக்குமே பொடி ரெடி பண்ணுறதுக்கு அதையும் வறுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் இந்த துவையல் அரைக்க முடியும். அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி வந்து ரொம்ப வந்து நம்ம தண்ணியாக வைக்கக்கூடாது, ஏன்னா கொதிக்க நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. லைட்டாக ரொம்பையும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கட்டியாக, ஓரளவு கட்டியாக வச்சு நம்ம புளியோதரை கிளறதுக்கு ரெடியாக வந்துடும். இப்போ புளியோதரையும் கிளறியாச்சு. அதுக்கு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி துவையல் வச்சு புளியோதரை சாப்பிட்டு பாருங்கள், அடுத்தடுத்து சாப்பிடணுமே தோணும், அந்தளவுக்கு இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. ரொட்டியுமே சுட்டுடலான்னு சொல்லிட்டு கோதுமை ரொட்டியும் சுட்டாச்சு. இப்போ வந்து புளியோதரை ரெடி பண்ணதுக்கு வந்து இதை வந்து இந்த சட்னியவே மீதம் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் போட்டு தாளித்தா தான் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அந்த உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கடிபடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இப்படி ரெடி பண்ணணும். பழைய முறைக்கெல்லாம் இது வந்து பித்த உடம்புக்கெல்லாம் நல்லது. இப்போ எல்லாம் யாரும் இந்த துவையலெல்லாம் அரைக்கிற மாட்டாங்க. ஆனால் அரைச்சி வாரத்தில் 2 தடவையாவது அரைச்சி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெடியான துவையல், சூப்பரான கொத்தமல்லி துவையல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.